ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிங்கோ பிங்க் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரத்தை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு 3 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே கொஞ்சமாக சபீனா வச்சுருக்கேன். பூஜை பாத்திரங்களை விளக்குறதுக்கு தனித்தனியாக நான் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் தண்ணி, அதுக்கப்புறம் வெறுமனே காலி பாத்திரம். அதில் வந்து பூஜை பாத்திரத்தை விளக்கிட்டு அதில் வந்து கமுத்து காய வைக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேஷன், அதில் தான் பூஜை பாத்திரங்களெல்லாம் நான் போட்டு வாஷ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து விளக்க தான் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் எடுத்து ஃபுல்லாக வந்து நான் நல்லா சுற்றி எங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த எண்ணெய் பசை இருக்கோ அங்கெல்லாமே வந்து நான் போட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கில் இருக்கிற எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லெமன்லாம் போடும்போது நம்ம கையில் வந்து எண்ணெய் பசப்படாது. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வச்சு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லெமன் போட்டால் ரொம்பவே நல்லது. அதே போல் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைகளால் தான் விளக்குவோம். நார் வச்சு, தேங்காய் நார் வச்சு நாங்கள் வந்து பூஜை பாத்திரத்தை எதுவுமே விளக்குறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நார் வச்சு தேய்க்கும் போது நாளடைவில் சுவாமியோட முகம் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிடும். அந்த அம்மனோட முகம் வந்து தேஞ்சிடுது. அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து கையிலலாம் வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி விளக்குவோம். நான் வந்து இங்கே சபீனா போட்டு நான் வாஷ் பண்ணுறேன். உங்களுக்கு சபீனா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் அரைக்கிற சீயக்காய் தூள் இருந்ததுன்னா கூட அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து புளியை ஊற வச்சு பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் சீயக்காய் தூள் போட்டு தான் வந்து பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து நமக்கு பீதாம்பரி அந்த மாதிரி பவுடர்லாம் ரெடிமேடாக கிடைக்கிது. நான் வந்து லெமன் அதுக்கப்புறம் சபீனா இது ரெண்டும் போட்டு தான் நான் வாஷ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கைகள்லேயே தான் வந்து நான் வந்து தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள். அதுவே வந்து சூப்பராக நமக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிடும். கொஞ்சம் நம்ம லைட்டாக நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டால் போதும், கையிலேயே சூப்பராக போயிடும். உங்களுக்கு இந்த விளக்கு ஏற்றுற இடத்துல இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம தேங்காவோட அந்த குடுமி பகுதி வருது பார்த்திங்களா, அங்கே இருக்கிற நார் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த கார்னரெல்லாம் நம்ம வந்து லைட்டாக நம்ம எடுத்து விட்டோன்னா அங்கே இருக்கிற அந்த எண்ணெய் பசை, அந்த கருப்பாக பச்சையாக அப்படி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதெல்லாம் போயிடும். நான் ஜஸ்ட்டு வெறும் இந்த மாதிரி இந்த கார்னர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த தேங்காய் நாரோட அந்த குடுமி பகுதியில் இருக்கிற ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை வச்சு க்ளீன் பண்ணுறேன். மற்றபடி நான் கைகளாலே தான் வந்து விளக்கு வந்து நான் தேய்ச்சி கழுவி விடுவேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பாத்திரத்தையும் நான் கைகளில் தான் தேய்ப்பேன், தேங்காய் நார் வச்சு பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு சுவாமியோட முகம் வந்து சீக்கிரமாக தேயாது, ரொம்பவே நல்லாயிருக்கும், அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கைகளால் நம்ம பாத்திரத்தை தேய்க்கும் போது ஸ்க்ராச்சஸும் அதே மாதிரி விழாது சீக்கிரமாக. நீங்கள் தேங்காய் நாரில் தேய்க்கிறதுக்கும் நீங்கள் கைகளால் தேய்க்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். பாத்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நான் வெறும் என்னோடய கைகளில் தேய்ச்சது தான். இதுக்கப்புறமும் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கணும் பூஜை பாத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து விபூதியை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு மின்னும் அப்படியே பித்தளை பாத்திரங்கள்லாம். ஸோ இதில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை பாத்திரத்தை கையில் தேய்ச்சி பாருங்கள். அதே போல் கடைசியாக வந்து நீங்கள் விபூதி போட்டு தேய்ச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.